Disclaimer. இந்த வீடியோ எந்த லோன் ஆப் பேங்க் அல்லது ஃபைனான்சியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு விடி தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். என்னங்க, அடுத்த மாதம் வரப்போகுது, மாத கடைசி வேற வந்துருச்சு. இன்னும் நம்ம டியூக்கான இஎம்ஐ ரெடி ஆகலையா? லோன் கட்ட முடியாமல் யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நான் நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறேன். குறிப்பாக இந்த வீடியோ லாஸ்ட்டில் ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா ஃபினான்ஷியல் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா முழுமையாக தெரிஞ்சுக்கணும். இங்கே அரைகுறையாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சைபர் மிஸ் ஆனாலும் சரிங்க. அந்த ஒரு சைபர் ஒன்றுக்கு முன்னாடி வந்ததுன்னா வேல்யூ இல்லை, ஒன்றுக்கு அப்புறம் வந்ததுன்னா வேல்யூ இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், வீடியோ முழுமையாக பாருங்கள். பொதுவாக நம்ம லோன் ஏதாவது ஒரு லோன் எடுத்துட்டோம், அந்த அமௌண்ட்டை நம்ம ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு பணம் ரெடி ஆகலைன்னா என்னதை நம்ம செய்வோம்? பதட்டப்படுவோம், பயப்படுவோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு பேனிக் மோட்லேயே யோசிப்போம். நான் ஒரு நிமிஷம் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறேன். நம்ம ஊரினுடைய சட்டம், நம்ம நாட்டினுடைய சட்டத்திட்டம் அப்படின்றது பார்த்திங்கன்னா மக்களுக்கு பாதுகாப்பாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் முதல்ல உங்கள் கண்ணை மூடி ஒரு நிமிஷம் யோசிங்க. நீங்கள் எதுக்காக இந்த லோனை கட்டாமல் இருக்கிறீங்க? என்ன காரணம்? என்ன ரீசன்? உங்களுக்கு சம்பளம் வரலையா? இல்லை நீங்கள் யார்கிட்டயாவது அந்த பணத்தை கொடுத்துருக்கீங்களா? யாருக்காவது ஹெல்ப் பண்ண போய் அந்த பணம் உங்களுக்கு வரலையா அப்படின்றத பாருங்கள். ஸோ குறிப்பாக இதை நீங்கள் கண்ணை மூடி யோசிச்சிட்டிங்கனாலே போதும். இந்த இடத்துல உங்களுக்கு தெளிவான விஷயம் அப்படின்றது கிடைச்சிடும். ஸோ இதுக்கு நீங்கள் பயந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இதுக்கான சொல்யூஷன் கடைசி வரைக்கும் உங்களுக்கு கிடைக்காது. எனக்கு தெரிஞ்சு நிறையா பேரை நான் பார்க்கும்பொழுது, ஒரு 100 பேர் பார்க்குறேன்னா வச்சுக்கோங்களேன், அதில் ஒரு 2-3 பேர் கண்டிப்பாக என் ஃப்ரெண்டுக்கு உதவி செய்யறதுக்காக நான் லோன் எடுத்து கொடுத்தேன், இந்த காசு எனக்கு கூட இல்லைங்க, வந்த உடனே அவனுடைய அக்கௌண்ட்டுக்கு தாங்க மாற்றி விட்டேன், எனக்கு அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு தாங்க மாற்றி விட்டேன், இந்த மாதிரி சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. ஒரு 100 பேர் பார்க்கறா, இல்லை ஒரு 2-3 பேர் சொல்லிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அப்போ சட்டப்படி இது எப்படி அணுகிறது? ஏன்னா அவங்க எடுத்த காசு இது ஒரு ஏமாத்துறது மாதிரி தான். அவர் எடுத்து உங்களுக்கு கட்டல அப்படின்ற பட்சத்தில் அதுக்கு சட்டப்படி நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத யோசிங்க. இதுக்கு நீங்கள் மறைஞ்சி யார் போனையும் எடுக்காமல் இப்படி இருந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஸோ கண்டிப்பாக இதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா ஒரு லோன் எடுக்கிறோம், நம்மளுடைய ப்ரூஃப் வச்சு எடுக்கிறோம்னா அதுக்கு முழு ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம தான், அதுக்கு முழு பொறுப்பு நம்ம தான். தப்பு நடந்துச்சு அப்படின்றத யோசிச்சு ஐயோ நான் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, இப்படி பண்ணியிருக்கலாம், நான் இந்த இடத்துக்கு போயிருக்கலாம், இவன் கூப்பிடும்போது நான் இங்கே நின்றுருக்கக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறதெல்லாம் வேஸ்ட். இந்த இடத்துல இந்த மாதிரி நடந்துருச்சு, அடுத்தது நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, இதிலிருந்து வெளியில் வர்றதுக்கு என்ன செய்யணும், நம்ம காசை எப்படி இவங்ககிட்ட இருந்து ரிட்டர்ன் வாங்குறது அப்படின்றத பற்றி தான் நீங்கள் யோசிக்கணும். ஸோ நீங்கள் தாராளமாக ஏதாவது ஒரு அட்வொகேட் உங்களுக்கு தெரியும்னா அவங்க மூலியமாக போய் பேசுங்க. அவங்கள்ட்ட போய் பேசி, இந்த மாதிரி என் ஃப்ரெண்டுக்கு நான் காசு வாங்கி கொடுத்தேன், எனக்கு இன்னும் கட்டலை, அவர் இங்கே போயிட்டார் அங்கே போயிட்டார் சொல்லுங்கள். சட்டத்தில் ஏதாவது ஒரு வழி கண்டிப்பாக இருக்கும், கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் இதை பெரிய பிரச்சனையை ஆக்க வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நாளைக்கு அது உங்களோட சிவில் ஸ்கோரில் அது மிகப்பெரிய ஒரு கரும்புலியாக ஒட்டிக்கிட்டு, அது என்னாகன்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு ஃபியூச்சரில் நீங்கள் ஏதாவது வீடு வாங்குற ஒரு ஆப்ஷன் வருது, இல்லை கார் வாங்குற ஆப்ஷன் வருது, இல்லை ஏதாவது பிஸ்னஸ்க்காக ஒரு லோன் வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு கரும்புலியாக நிற்கும். இதனாலேயே உங்களுக்கு லோன் அப்படின்றது கிடைக்காம போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சரி, இதை விட்டுருங்க. உங்கள் குழந்தைங்களுக்காக எஜுகேஷன் லோன் போட போகிறீங்கன்னா அந்த இடத்துல கூட உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கரும்புலியாக அது நிற்கும். பிள்ளைகளுடைய படிப்பு வாழ்க்கை அப்படின்றது நம்ம இன்னைக்கு ஜஸ்ட் அது ஒரு கடன், அதை ஏன் பெருசுப்படுத்திக்கிட்டு அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நாளைக்கு நம்ம குழந்தைங்களுடைய வாழ்க்கையில் நிற்கும். அதனால இப்பயே முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ நான் போய் சண்டை போடுங்க, பிரச்சனை பண்ணுங்க அப்படின்லாம் நான் சொல்லலை. ஸோ நீங்கள் போய் முதல்ல பேசுங்க, தெரிஞ்சவங்களை வச்சு பேசுங்க, இல்லை ஏதாவது ஊருக்கு பெரியவங்க இருக்காங்கன்னா அவங்கள வச்சு பேசுங்க, இல்லைன்னா நீங்கள் அட்வொகேட் மூலிமா நீங்கள் வச்சு பேசுங்க. இங்கே எமோஷன் ஆகி ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. நம்ம பணமாக கொடுத்துட்டோம் அப்படின்னா எமோஷன் ஆகி பிரயோஜனமே கிடையாது. ஒரு முறை யோசிச்சு பாருங்க, உங்களுக்கே தெளிவான விஷயம் கிடைக்கும். சரி, ஓகே. அடுத்தது, எனக்கு சம்பளம் வரலைங்க, சம்பளம் கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னா தயவு செய்து வெளியில் எங்கேயாவது ஏற்பாடு பண்ண முடியுமா? வேறு அப்ளிகேஷனில் லோன் எடுக்கிறது, இல்லை வேறு லோன் அப்ளை பண்ணுறது, இந்த மாதிரி ஆப்ஷன் அறவே கூடாது. வெளியில் வேறு எங்கேயாவது காசு கேட்டு பார்க்கலாமா, கை மாத்தா கேட்கலாமா? எனக்கு ஒரு 10 நாளில் சம்பளம் வந்துடும், இல்லை இன்னைக்கு 5ஆம் தேதி கொடுக்குறேன்னு சொன்னாங்க, ஆனால் 10ஆம் தேதி தான் வரும்ட்டாங்க, பிஸ்னஸ் ஏதோ டல்லாக போயிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ரொட்டேஷன் பண்ண முடியுமான்னு பாருங்கள். நீங்கள் ஒரு 5-6 நாளைக்கு நீங்கள் அந்த லோனை பரவாயில்ல, நம்ம ஏன் 5-6 நாளைக்கு அடுத்தவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டே, நம்ம 5-6 நாள் கழிச்சு நம்ம அதை கட்டிடலாமே அப்படின்ற மாதிரி யோசிச்சிங்கன்னா அது சிவிலில் ஒரு டாட் அப்படின்றத வச்சிருச்சுன்னா அது கடைசி வரைக்கும் அப்படி தான் இருக்கும். பட் அதனோட இம்பேக்ட் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பட் அந்த கரும்புலி அப்படின்றது வர விடாதீங்க. ஏன்னா இதனால் என்ன ஆகும்னா ஃபியூச்சரில் இதை ஒரு காரணமாக காட்டிய சில நிதி நிறுவனங்கள் வட்டி அப்படின்றது அதிகமாக போட்டு விட்டுறாங்க.
அவ்வளவுதான். சரி, அதனால இந்த மாதிரி ஒரு 5-6 நாள் தள்ளி போகுதுன்னா வேற எங்கேயாவது வாங்கி பண்ண முடியுமான்னு பாருங்க. ஆனா தயவு செய்து ஒரு கடனை அடைக்க இன்னொரு கடன் அப்படின்றது எடுக்காதீங்க. ஸோ அப்படி எடுக்காம இருக்கிறது மிக மிக நல்லது. சரி, ஓகே. அடுத்த விஷயம் அப்படின்றது, இல்லை எனக்கு வேலை போயிடுச்சு அப்படின்னா நான் என்ன செய்யறேன்? ஸோ ஃப்ரீயாக விடுங்க. நீங்கள் இப்போ வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனம் கிடையாது. அடுத்தது இந்த மாதம் வரக்கூடிய சம்பளம் உங்களுக்கு வரும். அதை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்துட்டு என்ன செய்கிறீங்கன்னா, இந்த மாதம் டியூவை பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் போய் வந்துட்டு இந்த பேங்க்கோ அல்ல வந்து நிதி நிறுவனம் என்பிஎஃப்சியோ, ஸோ நீங்கள் அங்கே போய் கேளுங்க. இது போல் எனக்கு இப்போ வேலை போயிடுச்சு, ஒரு 5-6 மாதத்துக்கு என்னால் வந்து டியூ பேமெண்ட் பண்ண முடியாது, இந்த மாதம் நான் எப்படியாவது அரேஞ்ச் பண்ணி கட்டிடுவேன், எனக்கு வந்துட்டு அதுக்கு அடுத்த மாதம் என்னால் பண்ண முடியாது, ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருக்கா, மொரட்டோரியம் இருக்கா, இல்லை வந்து ரீஸ்ட்ரக்சர் இருக்கா, இஎம்ஐ எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியுமா, டென்யூ டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியுமா அப்படின்றத கேளுங்க. நீங்கள் வந்துட்டு நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க பெண்டிங்கில் வச்சுக்கிட்டு 3 மாதம் 4 மாதம் கட்டாமல் இருந்து அவங்க போய் கேட்கும்போது அந்த ஆப்ஷன் அப்படின்றது ஆப்வியஸாக கொடுக்க மாட்டாங்க. யோசிப்பாங்க, ஆல்ரெடி கட்டல, இவங்களுக்கு போய் இந்த ஆப்ஷன் கொடுக்க முடியாது அப்படின்ற யோசிப்பாங்க. ஆனால் தரமாட்டாங்கன்னு கிடையாது. இதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ 3 மாதம் பெண்டிங்னா 3 மந்த் இஎம்ஐ பெண்டிங் சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது எவ்வளோ கமெண்ட் வருதோ அவ்வளோ சீக்கிரம் நான் அடுத்த வீடியோ அப்படின்றது மேக் பண்ணி கொடுக்குறேன். ஸோ இப்படி நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கனாலே அது போதுமான ஒன்று தான். இல்லை எனக்கு வந்துட்டு எனக்கு இப்போதைக்கு வந்து உடம்பு முடியல, ஹெல்த் இஷ்யூ அப்படி இருக்குன்னா, ஸோ தயவு செஞ்சு வந்துட்டு அந்த ஹெல்த் இஷ்யூக்கு சில வந்துட்டு நிறுவனங்கள் இன்சூரன்ஸ் போட்டிருப்பாங்க. இப்போ சமீப காலத்தில் எங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு லோன் போட்டிருந்தோம். லோன் போடக்குள்ள பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்னாச்சுன்னா, அவங்களுடைய லோனுக்காக வந்துட்டு இன்சூரன்ஸ் அப்படின்றது போட்டு கொடுத்தாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, பெட்டில் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருந்தால் கிட்டத்தட்ட 40,000 வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் வந்துட்டு ஓகே உண்மையாலுமே அதுதானே, போய் அப்ரோச் பண்ணுங்கள். ஸோ பேசி இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு இருக்குது, நீங்கள் கொஞ்சம் வந்துட்டு இது ஏதாவது கிளைமிங் இருக்கா, இன்சூரன்ஸ் இருக்கா, அதனால தான் சொல்கிறேன், ஒரு லோன் போடும் பொழுது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி. ஸோ அந்த லோன் எப்படி போகிறாங்க, இன்சூரன்ஸ்னால் அந்த இன்சூரன்ஸ் நான் எப்படி கிளைம் பண்ணுறது அப்படின்றத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ எனக்கு ரிங் அப்ளிகேஷனில் கூட இன்சூரன்ஸ் அப்படின்றது போட்டாங்க. 1300 வந்து வாங்கியிருக்காங்க 1 இயருக்கு, 1,40,000 வந்து அதில் கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த லோனுக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ எனக்கு வந்துட்டு ஏதாவது ஹெல்த் இஷ்யூனா நான் அதை வச்சு வந்துட்டு கிளைம் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபினான்ஷியல் ரீதியாக நீங்கள் பயப்படுறதுனாலையோ, ஃபோனை எடுக்காமல் இருக்கிறதுனாலையோ, கதவை பூட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனாலையோ, இல்லை வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட யார்ட்டையாவது சொல்லி அவங்கள போய் பதில் சொல்லு அப்படின்னு சொல்கிறதுனாலையோ இது எதுவும் சரியாகாது. ஃபேஸ் பண்ணுங்கள், பயப்படாதீங்க, ஃபேஸ் பண்ணுங்கள். இது வந்துட்டு இந்தியா. இங்கே வந்துட்டு ஒரு லோன் எடுத்து கட்டலைன்னா வீட்டு போய் உள்ளே வைக்கிறது, இல்லை அவங்கள தப்பானவங்கள பார்க்கறது அப்படின்றது கிடையாது. இங்கே யார் தெரியுமா பயப்படணும்? சந்தர்ப்ப சூழ்நிலையினால கட்ட முடியாமல் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இங்கே என்கிட்ட எல்லாமே இருக்குது, ஆனால் நான் பண்ண மாட்டேன், என்னை ஒருத்தன் வந்து ராங்காக பேசிட்டு போயிட்டான், அவனை நான் வந்து இது பண்ணாமல் விட மாட்டேன், அந்த மாதிரி பேசக்கூடியவங்களுக்கு இது கிடையாது. ஒருத்தரை தப்பாக பேசுறது தப்பு தான், ஆனால் அதுக்காக பேமெண்ட்டை நிறுத்துறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த பாதிப்பு எல்லாமே நமக்கு தான் வரும். சரி, ஓகே நண்பர்களே, வீடியோத்தோட முடிச்சுக்கிறேன் நான். ரொம்ப நன்றி இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு. வேறு எதனாச்சும் கேள்விகள் இருந்துச்சுன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலி ஐம் நாட் அ ஃபினான்ஷியல் அட்வைசர். ஸோ நான் வீடியோ ஆரம்பத்தில் அதான் சொல்லியிருப்பேன். நான் நீங்கள் இன்னும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நல்ல ஃபினான்ஷியல் அட்வைசர், அட்வொகேட் இவங்களெல்லாம் பார்த்து இதன் மூலிமா நீங்கள் அப்ரோச் அப்படின்றது பண்ணுங்கள். நம்ம இதிலேருந்து ஒரு ஐடியாவை எடுத்துக்கோங்க, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா நல்ல அட்வொகேட் இவங்க மூலிமா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப நன்றி இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு. ஏன்னா நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கீழே சோஷியல் மீடியாவோட லிங்க் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க.